வணக்கம் மக்களே! நான் சத்யா. வெல்கம் டூ சத்யாஸ் கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, யுஜி டிஆர்பி சிலபஸ்ல சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ்ல வெறும் டாபிக் டிஸ்கஷன் மட்டும் இல்லாம எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் பின்னாடி வந்து நான் குடுத்துருக்கேன். அண்ட் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால கிளாஸ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். கிறிஸ்டல்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சாலிட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த ஸ்லைட்ல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாலிட்ஸ் ஹேஸ் அ டெஃபினட் ஷேப் அண்ட் டெஃபினட் வால்யூம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அவுட் சைடில் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த பாக்ஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன். அந்த பாக்ஸை என்னால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியும். அப்படி மூவ் பண்ணுறப்போ அந்த பாக்ஸுடைய ஷேப் எனக்கு மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது. ஆனால் இதே இது ஒரு வாட்டர் நான் எடுக்கிறேன், அந்த வாட்டரை வந்து ஏதோ ஒரு பாத்திரத்தில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்படி சேஞ்ச் பண்ணுறப்போ அதோடைய ஷேப் எனக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பட் சாலிட் மெட்டீரியல்ஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறதுனால அதோடைய ஷேப் எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஹைலி இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் ரிஜிட். ஸோ சாலிடை நம்ம அமுக்குனா கூட அதோடைய சைஸ் வந்து குறையாது. கல் அமுக்குனா அதோடைய சைஸ் வந்து கம்மியாகுமா? ஆகாது இல்ல. அதுக்கு பேர் தான் ரிஜிட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஆட்டம்ஸால மேட் ஆகி இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஆட்டம்ஸ் ஒரு க்ளோஸ்லி பேக்டா இருக்கு. அதாவது சாலிட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன்ல க்ரௌட் வந்து இருக்கிற மாதிரி. ஸோ க்ரௌட் எப்படி இருப்பாங்க? பக்கத்துல கிட்ட கிட்ட இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் சாலிட் மெட்டீரியல்ஸ்ல ஆட்டம்ஸ் எல்லாமே கிட்ட கிட்ட பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ அந்த ஆட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ராங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதனால யாரும் அதோட பிளேஸ்ல இருந்து வேற பிளேஸ்க்கு எழுந்து போக முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அடுத்ததா ஃபிக்ஸ்டு பொசிஷன் அண்ட் ஒன்லி ஆசிலேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்கார சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு செகண்ட் பெஞ்சில் போயிட்டு உட்கார முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அதே கான்செப்ட் தான். ஒரு ஒரு ஆட்டம்ஸும் அதோடைய பாயிண்ட்ல அதோடைய பிளேஸ்ல ஃபிக்ஸ்டு பொசிஷன்ல தான் இருக்கும். வேற பிளேஸ்க்கு அவ்வளோ ஈஸியாக மூவ் ஆக முடியாது. ஆனா ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது அதே கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்டால கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆக முடியும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆக முடியும், கண்டிப்பா முடியும். ஸோ அந்த ஒரு பொசிஷனை தான் நம்ம ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆட்டம்ஸ் என்ன ஆகுது, ஃபிக்ஸ்டு பொசிஷன்ல தான் இருக்கு. பட் அந்த ஆட்டம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் வேரியேஷன்ஸ்ல என்னால ஈஸியா மூவ் பண்ண முடியும். டோட்டலா அந்த பிளேஸ்ல இருந்து ரீப்ளேஸ் ஆகாம ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட பக்கத்துல பக்கத்துல என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆசிலேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கிறிஸ்டல்னா என்னன்னு பார்க்க போறோம். நார்மல் சாலிட்ஸ்ல ஆட்டம்ஸ் எல்லாம் ரேண்டமா இருக்கும். ஆனா கிறிஸ்டல்ல அப்படி இல்லை. இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஸ்கூல்ல ஒரு ப்ரேயர் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைட் லைன்ல டிசிப்ளின்ல நிக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி கிறிஸ்டல்ல ஆட்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஒழுங்கா திரும்ப திரும்ப 3 டைமென்ஷன்ல அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ அதை தான் இங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஹைலி ஆர்டர்ட் ரிப்பீட்டிங் 3 டைமென்ஷனல் பேட்டர்ன் இஸ் கால்ட் அ கிறிஸ்டல் லாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஒழுங்கான அரேஞ்ச்மெண்ட்க்கு பேர் தான் கிறிஸ்டல் லாட்டிஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆர்மி மேன்ஸ் எல்லாம் ஒரு லைன்ல ஸ்ட்ரைட்டா நிப்பாங்க இல்லையா? ஸோ அததான் அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கக்கூடியது தான் நம்ம கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சோடியம் குளோரைட் நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் தான். வீட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சேம் சால்ட் தான். அது கிறிஸ்டலுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது நான் ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல நமக்கு இருக்கும். அடுத்ததா டைமண்ட். டைமண்ட் எதுக்காக காஸ்ட்லியா இருக்குன்னு தெரியுமா? ஸோ அதுல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒழுங்கா பேக் ஆகி இருக்கும். அதனால தான் அது ஈஸியா உடையிறது கிடையாது. அடுத்ததா இன்னொரு எக்ஸாம்பிள் குவார்ட்ஸ் சொல்றாங்க. இதுலயும் அதே மாதிரி தான் ஆட்டம்ஸ் எல்லாமே ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல பிளேஸ் ஆகி இருக்கும்.
அடுத்ததா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். ஸோ இது ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். ஃபர்ஸ்ட், ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஆட்டம்ஸ் எல்லாமே ஆர்பி மாதிரி டிசிப்ளினாக ஒரே பொசிஷனில் நிற்கும். அடுத்ததா டெஃபினட் ஜியாமெட்ரிக்கல் ஷேப். ஒழுங்காக இருக்கிறதுனால ஷேப்பும் நமக்கு ஒழுங்காக இருக்கும். கியூப்னா கியூப் தான். தேர்டு, ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிறிஸ்டலின் சாலிட்ஸ்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சரில் தான் உருகும். இப்போ 100 டிகிரினா 100 டிகிரி தான், 50 டிகிரினா 50 டிகிரி தான். அதில் எந்த வேரியேஷன்ஸும் இருக்காது. கிளாஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகாது. தென் ஸ்லைடில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சாலிட்ல இருந்து லிக்விட்க்கு டைரெக்டாக ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் சேஞ்ச் ஆகி இருக்கும். நாலாவதா அனிசோட்ரோபிக். கொஞ்சம் டஃப்பான வேர்ட் மாதிரி தெரியும், ஆனால் ஈஸி தான். டைரக்ஷன் மாற மாற ப்ராப்பர்ட்டி மாறும். ஒரு டைரக்ஷனில் ஹார்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், வேற டைரக்ஷன்ல கம்மியா இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட், டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். உருக எவ்வளோ ஹீட் வேணுமோ அதுதான் ஃபிக்ஸ்டு, அதில் வேரியேஷன்ஸ் இருக்காது. லாஸ்டா, கிளீவ் அலாங் த ஸ்பெசிஃபிக் பிளேன்ஸ். நம்ம கட் பண்ணும்போது கூட ஒழுங்கான பிளேன்ல தான் பிரேக் ஆகும். டைமண்டை ஒழுங்கா கட் பண்ண முடியறதுக்கான ரீசனே இதுதான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், இதை நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததா அமார்ஃபஸ் சாலிட்ஸ். டெஃபினிஷன் என்ன? Constituent particles are arranged randomly and do not have a long range repeating order. இதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? கிறிஸ்டலின் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா ஆர்மி லைன் மாதிரி ஒழுங்கா நிற்கும்னு சொன்னேன்ல, இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். பஸ் ஸ்டாண்டில் க்ரௌட் எப்படி நிற்பாங்க? ஒருத்தர் இங்கே இன்னொருத்தர் அங்கே அப்படின்னு ரேண்டமாக நிற்பாங்க இல்லையா? அதுதான் அமார்ஃபஸ். ஸோ லாங் ரேஞ்ச் ஆர்டர் இருக்காது. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஒழுங்கா இல்லை, தூரத்தில் இருக்கிறவங்களும் ஒழுங்கா இல்லை. ஸோ ஃபுல்லாக ரேண்டம் மேனரில் இருப்பாங்க. ஸோ இதை தான் லாங் ரேஞ்ச் ஆர்டர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, கிளாஸ், ரப்பர், பிளாஸ்டிக்ஸ், வேக்ஸ். ஸோ இது எல்லாமே அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கான பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ அதனால தான் கிளாஸை உடைச்சா கூட அது ஒழுங்காக உடையிறது கிடையாது. டைமண்டை உடைக்கும் போது நமக்கு கரெக்டாக அந்த பிளேனில் கட் பண்ண முடியும். பட் கிளாஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக நமக்கு உடைக்கும் போது கரெக்டாக நமக்கு உடையிறது கிடையாது. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். உள்ளுக்குள்ள ஆட்டம்ஸ் எல்லாமே ரேண்டம் மேனரில் இருக்கு, அதாவது பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற க்ரௌட் மாதிரி. செகண்ட் பாயிண்ட், நோ டெஃபினட் ஜியாமெட்ரிக்கல் ஷேப். ஒழுங்கா அரேஞ்ச் ஆகலைன்னா ஷேப்பும் ஒழுங்கா இருக்காது. தேர்ட் பாயிண்ட், மெல்ட் ஓவர் அ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிறிஸ்டலுக்கு ஆக்சுவலாக ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது அப்படியே ஆப்போசிட். அந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ கிளாஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருகும். ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட் ஆகும், அதுக்கப்புறமா உருகும். ஸோ எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் கிடையாது. ஸோ அதை மீன் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் இந்த தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் ஒன், ஐசோட்ரோபிக். கிறிஸ்டலின்லாம் அனிசோட்ரோபிக்னு சொன்னோம். ப்ராப்பர்ட்டி டைரக்ஷன் மாற மாற மாறும். இதில் அப்படி கிடையாது. ஐசோ மீன்ஸ் சேம், ட்ரோபிக் மீன்ஸ் டைரக்ஷன். ஸோ எல்லா டைரக்ஷன்லேயும் சேம் ப்ராப்பர்ட்டி தான். கிளாஸை எந்த பக்கம் தள்ளினாலும் சேம் தான். ஃபிஃப்த் பாயிண்ட், நோ டெஃபினட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். என்ன ஹீட் வேணும்னு ஃபிக்ஸ்டு கிடையாது, ரேஞ்ச் தான். சிக்ஸ்த் பாயிண்ட், பிரேக் இர்ரெகுலர்லி. கிளாஸை நம்ம உடைச்சு பார்த்துருப்போம். எப்படி உடையும்னா ஒரு ஷேப்பில் நமக்கு உடையாது, அங்கங்கே தான் உடையும். டைமண்ட் மாதிரி ஒழுங்காக கட் ஆகாது. ஸோ இதிலிருந்து நம்ம ஃபைனலாக என்ன சொல்லலாம்னா, அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னாலே ஒரு ரேண்டம் மேனரில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் கிறிஸ்டலின் மெட்டீரியல் ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு நார்மல் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் நான் சொன்ன கண்டென்ட்டை தான் கன்சாலிடேட் பண்ணி இங்கே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலாகவே புரியும். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகலாம். ஸோ மேலே சொன்ன கான்செப்டை ஈஸியாக நம்ம மெமரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிம்பிள் தான். கிறிஸ்டல் அப்படின்னா டிஎஸ்ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமார்ஃபஸ் அப்படின்னா என்ஆர்ஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக என்ஆர்ஐ அப்படிங்கிற வேர்ட் காமனாக நம்ம கேட்டிருப்போம். ஸோ அது ஈஸியாக நம்மளுக்கு மெமரைஸ் ஆயிடும். கிறிஸ்டல் அப்படின்னா டிஎஸ்ஏ அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் டி அப்படிங்கிறது டெஃபினட் ஹீட் ஆஃப் டிஃப்யூஷன், எஸ் அப்படிங்கிறது ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட்,
ஏ அப்படிங்கிறது அனிசோட்ரோபிக். அதே மாதிரி NRI அதுல N அப்படிங்கிறது நோ டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், R அப்படிங்கிறது ரேஞ்ச் ஆஃப் மெல்டிங் டெம்பரேச்சர், I அப்படிங்கிறது ஐசோட்ரோபிக். ஸோ கிறிஸ்டல் இஸ் ஈக்குவல் டு DSA, அமார்ஃபஸ் இஸ் ஈக்குவல் டு NRI. சிம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு எக்ஸாம்ல ஈஸியா ஞாபகம் வந்துடும். எந்த இடத்துல நமக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆகும்னா கிறிஸ்டலின் மெட்டீரியல் ஐசோட்ரோபிக்கா அனிசோட்ரோபிக்கா அப்படிங்கிற இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் நிறையவே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ கண்டிப்பா இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்குள்ள நம்ம வர்றோம், அதுதான் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். அ கிறிஸ்டலின் சாலிட் இஸ் கேரக்டரைஸ்டு பை. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது கிறிஸ்டலின் மெட்டீரியலுக்கு ஆப்டா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது அமார்ஃபஸ் மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ஒன் ஷார்ட் ரேஞ்ச். ஸோ இதுவும் அமார்ஃபஸ் மெட்டீரியலுக்கான ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ஆப்ஷன் லாங் ரேஞ்ச் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ கிறிஸ்டல் அப்படின்னாலே பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் அதோடைய ரேஞ்சும் பார்த்தோம் அப்படின்னா லாங் ரேஞ்சில் இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் நோ டெஃபினட் மெல்டிங் பாயிண்ட். ஸோ இது அமார்ஃபஸ் மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டி. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, லாங் ரேஞ்ச் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். செகண்ட் கொஸ்டின், கிறிஸ்டலின் சாலிட்ஸ் ஆர். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், பட் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐசோட்ரோபிக், செகண்ட் ஆப்ஷன் அனிசோட்ரோபிக், தேர்ட் ஆப்ஷன் போத் ஐசோட்ரோபிக் அண்ட் அனிசோட்ரோபிக், அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ். ஸோ ஆன்சர் என்ன? த ஆன்சர் இஸ் அனிசோட்ரோபிக். Third question, which property is shown by crystalline solids? Option A, melting over a range of temperatures. Option B, sharp melting point. Option C, random arrangement of particles. Option D, no heat of fusion. என்ன ஆன்சர் வரும்? எஸ், ஆப்ஷன் பி, ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். ஸோ மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே அமார்ஃபஸ் மெட்டீரியலுக்கான பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்ததா ஒரு டிராகன் கொஸ்டின். ஸோ இதை கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோன்னே பயந்துடாதீங்க, என்னடா இவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருக்குது, இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய டைம் ஆகுமே அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஸோ இதை ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு 2 சாலிட் சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அது ரெண்டுக்கும் நேம் கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாம்பிள் ஏ வந்து 250 டிகிரி செல்சியஸில் ஷார்ப்பாக வந்து மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த சாம்பிளை கட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாம்பிள் பி பார்த்தோம் அப்படின்னா அதையும் ஹீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஹீட் பண்ணுறப்போ 170 டிகிரி செல்சியஸ்லேருந்து 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மெல்ட் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அதை கட் பண்ணுறப்போ நமக்கு இர்ரெகுலராக கட் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணி இருக்காங்க. அண்ட் நோஸ்ட் கட் அப்படின்னா ரொம்ப கரடு முரடான ஒரு சர்ஃபேஸ் மாதிரியான ஒரு கட்டாக வந்துட்டு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எந்த மெட்டீரியல் கிறிஸ்டலின் மெட்டீரியல், எந்த மெட்டீரியல் அமார்ஃபஸ் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது கான்செப்ட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், கிறிஸ்டலின் மெட்டீரியல்ஸ் அப்படின்னாலே ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை கட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பாக வந்து கட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 250 டிகிரி செல்சியஸில் டக்குன்னு என்ன ஆகுது அப்படின்னா ஏ அப்படிங்கிற சாம்பிள் மெல்ட் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் மெட்டீரியல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர், ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ 170லேருந்து 200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் அமார்ஃபஸ் மெட்டீரியலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏ அப்படிங்கிற மெட்டீரியல் என்ன, பி அப்படிங்கிற மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ நம்ம கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்நேரம் யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஆன்சர்? யா, வெரி குட். நீங்கள் யோசிச்சது கரெக்டு தான். சாம்பிள் ஏ கிறிஸ்டலின் சாலிட், சாம்பிள் பி அமார்ஃபஸ் சாலிட். Fifth question, which property differs with direction in crystalline solids? Options, first option mass, second option density, third option physical properties like refractive index and conductivity, and fourth option chemical composition. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கும்போது என்னடா இந்த கொஸ்டின் வந்து எங்கேயுமே பார்க்காத மாதிரி இருக்கே, ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஹிண்ட் வேர்ட் கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக கிறிஸ்டல் அப்படின்னாலே டெஃபினட் ஷேப் இருக்குது.
அண்ட் வால்யூம் வந்து நமக்கு டெஃபினட் வால்யூம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அத நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா ஆன்ஸர வந்து கெட் பண்ணிற முடியும். இப்போ மாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மாஸ் அப்படிங்கிறது ஷேப் அண்ட் வால்யூம டிபெண்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ மாஸ்ல நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அடுத்ததா டென்சிட்டி. ஸோ டென்சிட்டிக்கான ஃபார்முலா என்ன? மாஸ் பர் வால்யூம் தான். டெஃபினட் வால்யூம் அப்படின்னு குடுத்தாச்சு. ஸோ டெஃபினட் வால்யூம் இருக்கும்போது அதில ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அடுத்ததா கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ NaCl அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் நீங்க எடுக்குறீங்க. ஸோ அந்த கிறிஸ்டல்ல டிஃபரெண்ட் பிளேன்ஸ்ல வந்து நம்ம கட் பண்றப்போ அதோடைய ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுமா? அதாவது அது கெமிக்கல் காம்போசிஷன் Na தனியா, Cl தனியா நமக்கு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி physical properties like refractive index and conductivity. Next question, assertion reason question. ஸோ நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இப்போ அடிக்கடி கேட்குறாங்க. ஏன்னா நிறைய காம்படேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப் பண்ணணும். டிஆர்பி போர்டாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி போர்டாக இருந்தாலும். ஸோ அதனால இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்னா கூற்று காரணம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறைய வருது. ஸோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அசர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் மெல்ட் ஓவர் அ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இது கரெக்டா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அமார்ஃபஸ் அப்படின்னாலே அதுக்கு ஷார்ப் டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு இருக்காது. ஸோ அசர்ஷன் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் டு நாட் பொசஸ் லாங் ரேஞ்ச் ஆர்டர். ஸோ எதனால இந்த அசர்ஷன் நமக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸ் டு நாட் பொசஸ் லாங் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் நமக்கு என்னவா இருக்கும்? ஸோ த ஆன்சர் இஸ் போத் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் த சேம் பேட்டர்ன்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அசர்ஷன் டயமண்ட் இஸ் அன் அமார்ஃபஸ் சாலிட். ஸோ டயமண்ட் எதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா கிறிஸ்டலின் மெட்டீரியலுக்கு நம்ம பார்த்துருப்போம். ஸோ கிறிஸ்டலின் நேச்சர் அப்படின்னு வர்றதுனால இந்த அமார்ஃபஸ் சாலிட் அப்படிங்கிறது தப்பா இருக்கு. அடுத்ததா ரீசன் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் ஹேஸ் அ ரெகுலர் 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ இது வந்துட்டு கரெக்ட். ஏன்னா டைமண்ட் அப்படிங்கிறது ஒரு கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே 3 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ல தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? அசர்ஷன் ஃபால்ஸ். அதாவது ஆப்ஷன் ஏ வந்து ஃபால்ஸ். பட் ரீசன் வந்துட்டு கரெக்ட். ஆர் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following statement is false? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். ஆக்சுவலாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் which one is true அப்படின்னு கேட்டிருக்காங்களா இல்லை which one is false அப்படின்னு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதனால ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிறிஸ்டலின் சாலிட் பொசஸ் லாங் ரேஞ்ச் ஆர்டர். ஸோ இது கரெக்ட் தான். அமார்ஃபஸ் சாலிட் பொசஸ் ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர். இதுவும் கரெக்ட் தான். கிளாஸ் எக்ஸிபிட் அனிசோட்ரோஃபி. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு அமார்ஃபஸ் மெட்டீரியல். ஸோ அமார்ஃபஸ் மெட்டீரியல்ஸ் எப்போவுமே ஐசோட்ரோஃபி நேச்சரை தான் எக்ஸிபிட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் சி வந்துட்டு தப்பா இருக்கு. அடுத்ததா டி, டைமண்ட் ஹேஸ் அ டெஃபினட் மெல்டிங் பாயிண்ட். ஓகே, இதுவும் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் தான். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன? ஆப்ஷன் சி, கிளாஸ் எக்ஸிபிட்ஸ் அனிசோட்ரோஃபி. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement is correct? Option A, every anisotropic solid is amorphous. Option B, every crystalline solid is anisotrophic. Option C, every anisotropic solid is crystalline. Option D, both B and C. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஷார்ட்கட்டை இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கிறிஸ்டலின் மெட்டீரியல் அப்படின்னா ஷார்ட்கட் DSA. ஸோ DSA அனிசோட்ரோபிக். கிறிஸ்டல் அப்படின்னு இருக்கிற இடத்துல அனிசோட்ரோபிக் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் பி கிறிஸ்டலின் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே அனிசோட்ரோபிக் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி நமக்கு கரெக்ட். அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க, அனிசோட்ரோபிக் சாலிட் கிறிஸ்டல் ரெண்டுமே வந்து நமக்கு லிங்க் ஆகி இருக்கு. ஸோ இதுவும் கரெக்ட். அடுத்தது ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். அமார்ஃபஸ் மெட்டீரியல். ஸோ அமார்ஃபஸ்க்கான ஷார்ட்கட் என்ன? NRI. ஸோ ஐ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஐசோட்ரோபிக் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் ஆனால் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? அனிசோட்ரோபிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு தப்பு. ஸோ கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பி அண்ட் சி ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு கரெக்டாக இருக்கு. ஸோ என்ன ஆன்சராக நமக்கு இருக்கும்? ஆப்ஷன் டி, போத் பி அண்ட் சி. இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் நான் வந்துட்டு கொடுக்கல. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணுங்க. நான் கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை ஓவரால் கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ அதுக்கு அந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஆன்சரை நீங்கள் ஈஸியாக வந்து சொல்லிட முடியும். உங்களுடைய ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.